இது வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, டிக்டாக்னு ஒரு பிளாட்ஃபார்ம் எப்ப நம்ம ஊருக்கு வந்துச்சோ, அப்ப இருந்தே இந்த பேக் ஃபயர பத்தி யோசிக்க மாட்றாங்க. எல்லாருமே ஃபேம், 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 ஃபேம்ன்னு நானே எப்படியாவது ஃபேமஸ் ஆயிரணும். என்னுடைய ஃபேஸும் ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சிரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர, அதனால வர்ற பேக் ஃபயர இன்னும் யாரும் யோசிக்கல. ஒருவேள இப்படி இந்த ஃபேமஸ் எப்படி ட்ரெண்ட் ஆகுதோ, அதே மாரி பேக் ஃபயர் ஆனதும் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, மேபி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும். ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம். எத்தனையோ ஃபேமஸ் ஆனவங்க எப்படி அடி வாங்கி போயிருக்காங்கன்னு. மேபி இன்னும் கொஞ்சம் நெறையா பாதிப்புகள் உள்ளாகி, இல்ல நெறையா இப்ப நமக்கே தெரியும். இப்ப டிடிஎஃப் வாசன் அவர் எவ்வளோ ஃபேமஸா இருந்தாருன்னு தெரியும். ஆனா, அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அப்ப இந்த மாரி சில பேர் பண்றது வந்துட்டு, அதுக்கான தண்டனைகளோ, இல்ல அதுக்கான பேக் ஃபயரோ ஆகும்போது, அது ஒரு அவேர்னஸா மாற வாய்ப்பு இருக்கு. அவங்க ஃபேம்ல இருக்கிறது வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா, அவங்க என்ன மாரி விளைவுகள் வந்து ஃபேஸ் பண்றாங்கங்கிறது தெரியறதில்ல. ஆக்சுவலி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்றதே என்னன்னா, அவங்க வந்து அந்த விளைவுகள வெளிய கொண்டு வர மாட்றாங்க. வெளிய கொண்டு வந்துட்டா நான் டம்மி பாவான்னு தெரிஞ்சிரும்ல. அதனால அந்த விளைவுகள் அதாவது எப்படி சொல்றதுன்னா, எல்லாம் உள்காயம் பாவா அப்படிங்கிற மாரி ஆஃப் த கேமரா எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு, கேமரா முன்னாடி இல்ல அவங்களுடைய கன்டென்ட்ல வந்துட்டு நான் பாலிஷா இருக்க மாரி காமிச்சுக்கிறது. ஆக்சுவலி ரியலா பார்த்தோம் அப்படின்னா, பேக் ஃபயர் ஆனவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அது வெளியில தெரியாது.